கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம். ஹலோ, ஆமாம் ஆமாம், என்ன சொன்னீங்க? சரி சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் இல்லை இருக்கிறேன், நான் செய்தாருன்னு சொல்லி இருக்கிறேன். பேங்க்குக்கு வந்து பேங்க்கு கொடுத்துருங்க, வேலைக்காக வேண்டும் லீவ் போட வேண்டியானு கொடுத்துருமில்ல. என்னடா ஆளுக்கு வேண்டு வந்தீங்க? நான் தான் மேனேஜர். மேனேஜர்னா அவர் தங்க ரூமுகளில் இருப்ப இங்கே கடைசி மட்டும் பெற மாட்டேறேன். கடைசியா நீ பேஸ்புக் எதுவும் பார்த்தனே? எப்ப பார்த்தனே? பேஸ்புக் ஐயோ, இந்த அந்த தொழிலாளர் எனக்கு மண்டை அடியா கிடக்கு. எங்க பழம் பழுத்திருக்கோ அந்த பழமரங்களை தேடி பறவைகள் போகும். புத்தகத்தை கொண்டு வந்தோன்னா லைன்ல நிக்கிறீங்கன்னு சொல்லி கடைசியா காட்டை தந்து விட்டுறீங்க. நான் மேனேஜர். என்ன மேனேஜரா இருந்தோள்? இன்றைக்கு நான் அடிச்சாதான் அடுத்த கேட்டு வந்து அடிப்பான். அப்பதான் சிஸ்டம் உடப்படும். சிஸ்டம் உடப்பட்ட என்ன இருந்த எத்தனை பேர்? 25 பேரா? 25 பேர் கடற்கடன்று வந்து அதுல இருந்து ஒருத்தருக்கு வேலை கொடுப்பீங்க. இப்ப கடைசியா நான் போலீஸுக்கு கோல் போட்டு சொல்லிக்கொள்ளு, என்னுடைய வேலையை இவர் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார், இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு உள்ளுக்க போடும். நானும் சொல்லுவேன், என்னுடைய காசை இவர்கள் களவாடி விட்டார்கள். சிஸ்டம் பண்ணி சொல்லுவேன். எனக்கு ஓடிபி வேறையில இந்த மாதிரி காசு போட்டிருந்தது, இதுல கிடந்திருக்கு, இவ்வளவு மெடுபட்டிருக்கு, எங்க போயிருக்குது. கலர் முடி விடுவீங்க. ஒண்ணு கேமுக்கு சொல்லி அதுக்குள்ள இருந்து செய்து அந்த சிம்மை கொண்டு வந்து அதுக்குள்ள இருந்து ஆட்டோ நம்பர்ல இருந்து அனுப்புறது. இதுக்கு ஒரு ஓடிபி அனுப்புங்க பிறகுதான் கேட்கறது காசு எடுத்த பிறகு. அந்த கல்லர் எல்லாரும் நீங்க எல்லாரும் சேர்ந்துதானே அங்க அதுக்கு கேட்டா இந்த சிம்மி கேட்டா இது நாங்க பொறுப்பு இல்ல, நீங்க தானே. அதுக்குள்ள அவையிட்ட போய் இதே கேள்வியா கேட்கிறேன். எந்த பேர்ல இருந்த சிம்மு, நான் சிம்முக்கு காசு போடலையான்னு உடனே எவனோ தனக்கு கொடுத்து போட்டு அத நான் காசு கொடுத்து வாங்கினது சிம்மு. அப்ப நீ சிம் காரனே போய் அங்கே இதேதான் அவன்கிட்ட கேட்டினதுக்கு அவன் அறுக்க கொடுத்து போட்டு என்ன காசு கேட்டு கடலை பண்ணி கொண்டிருக்கான். அதே மாதிரி நீ இங்க எங்கிட்ட இருந்து காட்ட வேண்டி போட்டு அதுக்கு காசையும் வேண்டி போட்டு அது திரும்ப மாசமாகணும் வருஷமாகணும் புதுவீங்க. அதுக்கு தகுறது காசு கட்டு. எல்லா கல்லரும் சேர்ந்து நீங்க சரியா பேங்கும் இவங்க எல்லாரும் கூட்டணி சேர்ந்து உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு எங்கிட்ட இருந்து காசோட சுரண்டி கொண்டு இருக்கிறீங்க. வயலுக்குள்ள இருந்து வேலை செய்யறவன், தோட்டத்துக்குள்ள கிடக்கிறவன், மீன் பிடிக்கிறதுக்கு போறவன், அவன் ஒவ்வொருத்தரும் காசை கொண்டு வந்து உங்கள்கிட்ட பாதுகாப்பு இருக்குமென்னு தந்து தாங்க தேவையானது கூட எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இருந்து கொண்டு சுரண்டுறீங்களேடாப்பா. ஐயோ, நான் சொல்ல கேளுங்கோவன், நீங்க போடுற காசு இருக்குதானே, அந்த காசை நாங்க எடுக்கிறது இல்ல. இப்ப நீங்களும் ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி இருக்க வேணும்ன்றதுக்காக உங்களுக்கு நாங்க ஸ்மார்ட் போன்ல ஒரு அப்ச விட்டு இருக்கிறோம். நீங்க அதுலயே காசை போட்டு அதுலயே நீங்கள் எடுத்து எவ்வளவு வட்டி விழுகுது, அந்த வட்டிக்கு எவ்வளவு வரி விழுகுது என்று எல்லாம் பாக்குற மாதிரி செய்து தந்திருக்கிறோம் இல்லோ. அவ்வளவும் சிஸ்டத்துல போட்டு தந்திருக்கோம். இதுவரைக்கும் எனக்கு வட்டி வந்ததுக்கான காசு இல்ல. காட்டை கொண்டு போட்டோட்ட 100 ரூபா கிடந்து அதுக்குள்ள இருந்து போட்டு போச்சு. சரி, ஒரு 25 ரூபா கிடக்கண்டு விட்டா உடனே அடுத்த நாள் காசு எடுப்போம்னு போயிட்டு காட்டுல 0வா இருக்கு. அப்ப உங்களோட காட்டை நீர் மட்டும் பயன்படுத்துறது, உங்களோட மனுஷி பயன்படுத்துறது, நான் தான் பயன்படுத்துறேன். எனக்கு அடுத்தாலும் ரிலோட் போடுறேன்னா ஓடிபி எனக்கு உடனே உங்களோட ஓடிபி நம்பரை சொல்லுங்க, ஓடிபி நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஓடிபி அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு நீங்க அலோட் பண்ணீங்க காசு எடுத்து இங்க ரிலோட் பண்றது. இந்த கேம்கள் விளையாடுறதுக்கும் அடுத்தவன் வந்து ஒருத்தன் கேட்ட உடனே ஓடிபியை நாங்க அனுப்பாம எங்கிட்ட இருந்து காசு எடுக்கிறதுக்கும் நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. என்ன சிஸ்டம்? அப்படியான சிஸ்டம் உங்களுக்கு தேவையில்லையே. கையால என்னத்துக்கு வச்சுக்கிறீங்க?
உங்களுக்கு எல்லாம் எங்களை மேல பாமர மக்கள் உங்களுக்கு விளையாட்டா போட்டுதோ? அப்ப நீ சொல்றத பார்த்தா இந்த பேங்க்ல உள்ள காசு முழுக்க நான் தான் பாக்கெட்டை வச்சு கொண்டு போறேன், நான் தான் கொண்டு வரேன். இல்ல கடைசி ஒரு கதை ஒன்று சொல்லு. சரி சொல்லும். சரியா? ஒரு காட்டுக்குள்ள உங்களை மாதிரி ஒரு பேங்க் ஒரு இது நிறுவனத்துக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை. சரியா? அந்த வேலையில வந்து காலியா இருக்கிறது வந்து முயலுக்கான இடம் வந்து காலியா இருக்கு. கரடிக்கான இடமும் முயலுக்கான இடம் காலியா இருக்கு. சரியா? அப்ப உடனடியாக விண்ணப்பிக்கவும் போடுறது. இருந்து பார்த்தா ஒருத்தரும் விண்ணப்பிக்கல. சரி 2-3 நாள் ஆச்சு. பார்த்தா கரடி ஒரு ஆள் வார கரடியா வார வந்து அப்படியே அதை விண்ணப்பிச்சு கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னா அவருக்கும் வேலை கொடுத்தாச்சு. கரடியார் என்ன வேலை செய்யற. சரியா? அவசரப்பட்டு கடை முந்த கூடாது. இப்படித்தான் காசு அடிக்கிற போல இருக்கு. கண்டம் கடை எங்களை கதைக்க விடாம முந்தி கதைச்சு போட்டு காசு அடிச்சு போட்டு சொல்றது. அது சிஸ்டம் சிஸ்டம்ன்றது. நீ சொல்லு. அல்ல சொல்லு. எந்த நேரத்தை தின்று பரவாயில்ல சொல்லுமா. சரி, இங்க இருக்கிற ஒருத்தர் எங்க ஆணையில திண்டு குடிச்சு போட்டு சிஸ்டங்களை வச்சு கொண்டு சிஸ்டம் பண்றது கல்ல அடிக்கிறது குஸ்டர். அப்ப அந்த இது கரடி வேலை செய்யறேன் முயலாட்ட வேலை நடந்தோன்னு இருக்கு. அதே நிறுவனத்துல கரடியாட்ட இடம் ஒன்று காலியா இருக்குது வந்துட்டு. சரியா? அதுக்கு விண்ணப்பிக்க சொல்லி போட்டாச்சு. ஆண்டா ஒருத்தர் இருந்தாண்டையில அடுத்த நாள் ஒரு ஆள் வருது வந்து விண்ணப்பிச்சு கொடுத்தாச்சு. ஆரண்டு பார்த்தா முயலை கரடியாட்ட வேலைக்கு முயலார் வந்து அப்ளை பண்ணிக்கிற என்ன விண்ணப்பிச்சிருக்கிற அவருக்கு வேலை கிடைச்சிது. முயலுக்கு வேலை கிடைச்சிது. சரி, வேலையை பார்த்து கொண்டு எல்லாம் இருக்கிறேன். சம்பள நாள் வந்து வந்தோடனே கரடியாருக்கு சம்பளம் வந்துட்டு, முயலுக்கு சம்பளம் வந்துட்டு. இப்படி ஒரு 2-3 மாதங்கள் போய் கொண்டிருக்கு. ஒரு 6 மாசம் 6 மாசம் வைப்போம். ஒரு வருஷம் சரி, ஒரு வருஷத்துக்கு நீங்க காசு அடிக்கிற மாதிரி. சரியா? சஞ்சல் ஒத்து கொண்டுட்டாமா? நல்லது. கேமரால சரியா? அப்ப போய் கொண்டிருக்கு. கரடியை பார்த்துட்டு முயல் பிள்ளையார காசு கண்டி கொண்டிருக்கு. எனக்கு இவ்வளவுதானே இருக்கணும்னு இவர் போய் கேட்டுருக்கு. உமக்கு எவ்வளவு காசு சம்பளம் போடுறாங்க சொல்லி எனக்கு மாசம் 20,000 ரூபாய் சம்பளம். ஒரு பார்த்து எனக்கு 10,000 ரூபாய் தராங்க. நீ பாக்குற வேலையை தானே நானும் பாக்குறேன். நீ இருக்கிற இதுலானே நானும் இருக்கிறேன். நீ வேலை செய்யற இதுலானே நானும் வேலை செய்யறேன். அது உனக்கு மட்டும் 20, எனக்கு மட்டும் 10 தெரியாது. இப்ப மேனேஜர் சரியா? சரியண்டு மேனேஜர்கிட்ட அனுப்பியாச்சு. இவர் மேனேஜர்கிட்ட வாழ்ற கரடி பிள்ளையா. மேனேஜர் இப்படி இந்த இடத்துல நானும் ஒரு இதுல நீங்க சாப்பு ஒரு இதுல வேலை செய்யறோம். அது இந்த முதலாருக்கு மட்டும் 20 கொடுக்குறீர், எனக்கு மட்டும் 10,000 ரூபாய். இதெல்லாம் சரியா நியாயம்? உடனே ஒரு விசாரணை குழுவை நியமிச்சாச்சு. இதுக்கான இது உமக்கு தீர்வு வழங்கப்படும் மேனேஜர் அனுப்பி விட்டுட்டேன். விசாரணை குழு வருது. விசாரணை குழுவுல வந்து 2 சிறுத்தையும் 2 நெறியும் வந்துருக்கு. சரியா? விசாரணைக்கு ஒரு பக்கத்துல முதல்ல நெறி கூட்டம் வந்து விசாரணை நடக்குது. இங்கால வந்து கரடிக்கு சிறுத்தைகள் வந்து விசாரணை நடக்குது. சரி, கரடி கேட்கிறேன். சிறுத்தைகள் வந்து சரி உங்களோட ஆவணங்கள் எல்லாத்தையும் எங்கிட்ட சமைப்பீங்க, நாங்கள் பார்த்து போட்டு நாங்கள் சொல்றோம் என்னன்னு. சரி, அதே மாதிரி இங்க நடக்குது. எங்க முயலாரட்டே 2 வீட்டையும் கொடுத்தோன்னு 2 பேரும் காய்க்கணும். சரி என்று போட்டு இப்ப 4 பேரும் சேர்ந்து ஒரு அறைக்குள்ள போயிருந்து காய்க்கணும். இது இப்படி நடந்திருக்கு, எல்லாம் சரியா தானே இருக்கு, அது சரி, இது சரி, இது சரியா சரியன்று வந்து அங்க கரடியாட்ட இருந்தது. உமக்கா அவருக்கான சம்பளம், உங்களோட சம்பளம் தான் உமக்கு வழங்கப்பட்டிருக்கு. முயலிட்ட சம்பளம் தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. முயலுக்கு அந்த சம்பளம் தான் வழங்கப்பட்டிருக்கு. நீர் ஒன்றும் செய்யலாம். உமக்கு தர்றது இந்த சம்பளம் தான். முயலுக்கு கரடியின் சம்பளமும் கரடிக்கு முயல் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா இவர் அப்ளை பண்ணி என்னத்துக்கு விண்ணப்பிச்சது? முயலாட்ட இடத்துக்கு முயலார் விண்ணப்பிச்சது கரடி ஆயிட்டேன். அப்ப ஆனா இங்க ஆவணங்கள்ல இருக்கு இவர் வந்து இவர்தான் முயல் வந்து கரடி வந்து முயல்.
சரியா இங்க முகம் எல்லாம் சரியா இருந்தாலும் கீழே இருக்கிற ஆவணங்கள் வந்து சரியா சரியா அப்போ ஒன்றுமே செய்யல. இப்ப இத கட்டுட்டு வந்து மான் புலி யானை கோச்சு கொண்டு இல்ல எல்லாம் வந்துட்டு நீ தட்டி கேட்காம அப்படி இல்லாம செய்யலாது, நீ திருப்ப இதண்டி இருக்கலாம் தானே, அவளோட மாதாடி இருக்கலாம் தானே, நீ இப்படி தர சொல்லி என்ன சீச்சி. அதுல வந்ததுல வந்து சிறுத்தை இல்ல, அது ஓனாய். சிறுத்தை வேலையை ஓனாய் செய்யுது. அங்க அதுக்கு நெருக்கி வந்தது அது கழுதம்புலி. அப்ப நீ திரும்ப போய் மேனேஜரோட கையம் உண்டு, அங்க இருக்கிறது மேனேஜர் இல்ல, அப்ப அது பொக்கு டோக்கன். ஆக மொத்தம் எல்லாம் எல்லாம் சிஸ்டம் மாறி அந்தந்த வேலைக்கு ஆக இல்லாம அந்தந்த வேலைக்கு 6 போடு 6 வேலைக்கு 6 போடு இருக்கு. அப்ப இப்ப அதே மாதிரி ஆக்களை இங்க வச்சிருக்கிறதால நீங்க ஆட்டிடியூட் வேலையில இணைஞ்சு கொண்டு இங்கிட்ட காசுல சுரண்டி கொண்டு இருக்கிறீங்க. சரியா இதுக்கு கேட்ட போனா ஓடிபி என்ன போகணும்ன்றது, இல்லாட்டி காசு போனா நீர்றான் அதுக்கான இது உம்மனை இதை கொண்டு வேறம் பண்றது. தச்சுமே புத்தகத்துல சரி காட்டில நேரத்துல புத்தகத்துல ஒண்ணு உடனே என்ன போறது என்ன விதான சைனோட வேலை. உமக்கு நான் சொல்றேன் கேளு, எங்கட சிஸ்டம் இதுதான். உம்முடைய அப்பா செத்து போச்சு சொன்னீரே, அப்பா செத்தா நீ காசு எடுக்க போறேன்னு சொன்னா நீதான் அவரோட மகன் என்று சொல்லி அவன் ஐசியம் எந்த ஐசியம் கொண்டு வந்து தாரம் தானே. பிற என்னத்துக்கு ஜிஎஸ்ட கடிதம், பிற என்னத்துக்கு இவருடைய கடிதம் என்ன ஜேபி அவருக்கு இது என்னத்துக்கு நாங்க கொண்டு வந்துடுவோம். உமக்கு கொண்டு தெரியுமே அவர் நாம் பிறகு அவெல்லாம் வந்து பக்கத்துல நின்றுவே ஆஸ்பத்திரியில வந்து நின்று மாப்பு நீங்க கொண்டு நந்துவே சந்தோஷப்பட நல்ல காலம் டிஎன்ஏ ஆர்என்ஏ கேட்க சந்தோஷப்படும். அது கேட்டால் உங்களோட பாடம் அம்போவா போயிடும், காசு இல்லாம போயிடும். இப்ப நீ ஓரளவு சந்தோஷப்படும் ஜிஎஸ்டி உறுதிப்படுத்தி யார்கிட்ட எங்கட ஜேபிட்ட உறுதிப்படுத்தி கடிதம் போனதா ஓகேன்னு ஓரளவுக்கு வருது. எங்க வருது அப்பாட துவசமும் இதெல்லாம் மாங்காட்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு தானே அடுத்த மாசம் 2ஆம் மாசமா 3ஆம் மாசமா நீ காசு எடுக்கிற டிஎன்ஏ செக் பண்ண போனா சிலவளையில நீர் காசு எடுக்கலாம் போயிடும், சிக்கி போடும். ஒண்ணும் சிக்கலாம் நல்ல கதையா இருக்கு. நாங்க அவ்வளவுதான், நாங்க அப்ரூவல் எல்லாத்தோட பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்கல்ல, பள்ளிக்கூடத்துல போனோன்னா அப்பாட இது கொண்டு வரணும்னா அப்பா வந்து கையெழுத்து வச்சுட்டு போறது கொண்டு வந்து சேர்க்கிறது அம்மா அப்பா கொண்டு. அதுக்கு ஜிஎஸ்வா ஜேசிவா ஜோபியா கோபிவான்னு கூப்பிடுறாங்க. அது வந்து ஸ்கூல், இது வந்து பேங்க். அப்ப நாங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்ய வந்து பதியேக்க ஜேபி கடிதம் பண்ணும், பிதானேர கடிதம் பண்ணும், நீ இந்த ஊருக்காரன் தானே கேட்குறீங்க இல்ல தானே. எங்கட மேனேஜர்கிட்ட வந்து கதைக்கிறது கதைக்கு போட்டு எவ்வளவு சம்பளமா இருக்கு சம்பளம் போட்டு நைஸா தண்டி போட்டு நைஸா கொண்டு வந்து காட்டுகளை போடுறது, காட்டு உங்களுக்கு இருக்குன்னு சொல்றது கள்ள களவெடுக்கிறதுக்கு காசு இல்லை. அவன் நீர் இப்ப வந்து டியூட்டி கொண்டு போட போறேன். நான் அங்க ஒண்ணும் போடல, எனக்கு நியாயம் வேணும். எனக்கு எடுக்கப்பட்ட இந்த காட்டுல இருந்து எடுக்கப்பட்ட காசை நீங்க போடணும். எனக்கு இப்ப உமாக்கு ஆப்ஷன் தந்திருப்பேன் தானே, என்ன எங்கட பேங்க் ஆப்ஷன் அதை வந்து நான் பாவிக்கிறேன். அதுக்கு டேட்டா வீணா போகுது. சரி நீர் ஒரு 1500 ரூபாய் கட்டி போட போ. என்னதுக்கு ஸ்கிரிப்ட் ஒன்று அனுப்பி விடுறோம். என்ன நான் நாடகம் நடிக்கிறது படம் நடிக்கிறது ஸ்கிரிப்ட் என்ன கொடுமை இது பேங்க் ஸ்கிரிப்ட். அப்ப ஐயா உம்மோட இப்ப நீர் அனுப்பிடுறேன்னு சொன்னா நாங்க என்ன சொன்னா நீர் எவ்வளவு காசு எடுத்திருக்கிறீர், அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளவு நான் எடுத்தேன் என்னன்னு காட்டுறேன். நீ நான் அதுதான் நினைக்கிறேன். நான் வந்த பவுனுக்கு ரீலோட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஓடிபி அனுப்பி அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு நான் கேட்கிறேன். நீ ஏன் எனக்கு கேட்கிறேன்? அது சிஸ்டம் 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 விளையாட்டு காட்டுறீங்கடா. இன்றைக்கு நான் வந்து அடிக்கிறேன், நாளைக்கு 100 பேர் வந்து அடிப்பாங்க. இருந்து பாருங்க சிஸ்டம் அடித்தோட சிஸ்டத்தோட போட்டு எல்லாரையும் இருந்து கையை பேனைய கூட எடுத்துட்டும். சிஸ்டம் முடியக்கூடாது, சிஸ்டம் முடியக்கூடாது. சிஸ்டம் முடிஞ்சா சிஸ்டம் எல்லாம் மாறி போடும். அடிக்கிறது கையில நோவும் ரெண்டு மேலே இருக்கான். சிஸ்டம் முடியும், சிஸ்டம் முடிஞ்சது சிஸ்டம் இல்லாம போயிடும். அவ சிஸ்டம் சிஸ்டம் ஆயிட்டு போகும். இந்த 5 பேரும் தானே கூட்டுக்கலவானுங்க. இந்த எடுக்கிற காசு மூலக்கிலே மிச்சம் எல்லாருமே வேலையை விட்டு நீ சொல்ற மாதிரி பார்த்தா உள்நாட்டு பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் கலவட பின்ன இது எங்கடாப்பா நீங்க அப்ப இந்த நாட்டுல இருந்த காசு எங்கண்டு போனது? ஐயோ ஒன்றில் நான் மேனேஜரா விட்டு போக வேணும், இல்ல நீ இந்த பேங்கை விட்டு நீ போக வேணும். அதான் சொல்றேன், நான் இதை முடிக்கிறேன்.
நான் அண்டையில இருந்து அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் கட்டியோட எனக்கு காசு கட்ட உங்களோட காசு எவ்வளவு காணையில எந்த காசுல கொஞ்சம் 10 ரூபா தான் எடுத்து சரி உங்க ஐசிய தரம் நான் ஒரு ஸ்கிரிப்டை செட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எவ்வளவு பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து பேங்க் க்ளோஸ் பண்ணி கண்ணரு திரும்பவும் மாறா இதே ஐசியை வச்சுக்கொண்டு இதே எடுத்துக்கொண்டு இன்னும் தொடர்ந்து குடுத்து போட்டு அவன் போய் நான் என்ன சிம் பாவிக்கிறேன்னு கூட அதே சிம்ல இருந்து எடுத்து இல்லாட்டி என்னோட சிம்ல இருந்து எந்த நம்பர் எடுத்து போட்டு உங்களுக்கு இவ்வளவு லட்சம் விழுந்திருக்கு உடனடியா நீங்க இதுக்களே தண்டுறங்க உடனடியா எங்களை 3 லட்சம் அனுப்புங்க அப்படி என்று சொன்னா உங்களோட பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி இன்னும் வந்திருக்கும் பாருங்க ரைட் நாங்க ஒரு 1000 ரூபா அதுக்கான இதுன்றோம் அங்க போனா 30 நேரம் 40 என்ன பண்ண போறோம் இப்ப நான் சொல்ற நீங்கள் உங்களோட போன்ல எங்கேயாவது ஒரு ஐசி நம்பர் கொடுத்திருப்பீங்க உங்களோட போன்ல எங்கேயாவது ஒரு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்திருப்பீங்க உங்களோட போன் சிம்மில் எங்கேயாவது கொடுத்திருப்பீங்க இதை வச்சு கொண்டு ஹேக்கர்ஸ் எடுத்து வச்சு கொண்டு அவங்களுக்கு விளையாட்டை காட்டுவாங்க நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா நீங்கள் அவதானமா கையாள வேணும் உங்களோட பர்சனல் நான் சொல்ற கேளுங்க முதல்ல உங்களோட பர்சனல் டேட்டாவில இந்த ஆப்ஸ்கள்ல போடுறத நிப்பாட்ட மெயில் அட்ரஸ்ல போடுறத நிப்பாட்ட வேணும் போன் நம்பருக்கு வந்து நீங்க கொடுக்கறத நிப்பாட்ட வேணும் ஒரு சிம்ம காலங்காலமா பயன்படுத்தும் இன்றைக்கு ஒரு சிம் நாளைக்கு ஒரு சிம் நாளைக்கு ஒரு சிம் வந்து பயன்படுத்தினா இப்படித்தான் பிரச்சனை நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் போன்ல அளவுக்கு அதிகமா கொடுக்க கூடாது மற்றது உங்களுக்கு இப்ப ஒரு 100 லட்சம் அல்லது 10 கோடி விழுந்து $10 கோடி உங்களுக்கு அதிர்ஷ்டத்துல விழுதுன்னு சொன்னா நீங்களுடன் பதிவு செய்ய இல்லை நீங்களுடன் அதிர்ஷ்டாவை சீட்டெடுக்க இல்லை சரி உங்களுக்கு யாருன்னு தெரியாது உங்களுக்கு 10 கோடியோ 100 கோடி டாலர் விழுந்திருக்குன்னு சொல்ல நீங்க எப்படி நம்பலாம் அத யார் போடுவான் சரி அப்படித்தான் வந்துட்டு சொன்னா அந்த அவசரம் வந்து உங்களோட கைக்கு தானே வரணும் இது என்ன அதிர்ஷ்டம் எடுக்கிறதுக்கு அங்க ஹார்கோவில வந்து நிக்குது ஏர்போர்ட்டு இது எல்லாம் ஹார்கோவில வந்து நிக்குது நீங்கள் காசு கட்டித்தான் டாக்ஸ் கட்டித்தான் எடுக்கணும்னு சொல்லி என்னன்னு நம்புறீங்க சரி அதை பக்கத்துல நினைச்சிக்காத சொல்லுங்க அவன் சரி பிள்ளைக்கு சொல்லுங்க அவன் அதை விட்டுன்னு சொல்றதுக்காக சொல்லுங்க ஆட ஒரு டாக்டர் கடைசி சொல்றோம் இத்தாலியில உங்களுக்கு BMW பென்ஸ் கார் விழுந்திருக்குது நாங்கள் உங்களுக்கு 25 லட்சம் போட்டா நாங்கள் இதுல இருந்து எடுத்து விடுறோம்னு சொல்ல அட நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கிறீர்கள் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கிறீர்கள் நீங்க இங்கிலீஷ் படிச்சிருக்கிறீர்கள் இதெல்லாம் சிஸ்டம் பார்க்காம போட்டு திரும்ப வந்து எங்களை கடவெடுக்கிறீர்கள் நீங்க நான் என்ன செய்யறது உங்களுக்கு நாங்க வடிவா சொல்றோம் உங்களோட காட்டுல உள்ள பின் நம்பரையும் காட்டுல உள்ள நம்பரையும் காட்டாதேங்க நீங்கள் எல்லாரையும் அப்பாவையும் நம்பாதேங்க சரி சில இடங்கள்ல போகும் சரி பின் நம்பர் கொடுக்கல கார்டு நம்பரும் கொடுக்கல அப்படித்தான் அவன் எடுத்துட்டான் ஓடிபி நம்பர் எனக்கு அனுப்புவியா அவனுக்கு அனுப்புவியா அதை சொல்லு பதில் சொல்ல தெரியா கண்ணனுக்கு பதில் சொல்ல தெரியா அடிக்கிறதே கூப்பிட்டு கிளவணி எல்லாம் எல்லாரும் சேர்ந்து கேட்டவன சொல்ற சிஸ்டம் படா போடுற சிஸ்டத்துங்களை கொண்டு வந்து வச்சு இருக்கிறாரு உடனே அதான் நாக்களை நம்புறேல ரோபோக்களை நம்புறது கரண்ட் வேலை செய்யறது அதுகளே படதா போற இருக்கிற ஐசிஎல் குசிஎல் மைசிஎல் ஈரான் இஸ்ரேலுக்கு அடிக்கிற செல் அல்லது இஸ்ரேல் ஈரானுக்கு அடிக்கிற செல் உண்டு இங்க வந்து படாதா நான் போன அப்புறம் விடுத்து நல்லா இருக்குது காசு எடுத்து கொண்டு போலாம் படியாக நீங்க அக்கௌண்ட்ல விழுந்துரும் நாய்க்குள்ள நான் காசு எடுத்து எந்த 10 ரூபா காசு எங்க மிச்ச காசு இதுல காட்டுல இருந்த 10 ரூபா காசு எங்க எனக்கு முடிவு தெரியணும் நான் உமக்கு நாளைக்கு அந்த காசெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் உங்களோட வீட்டுக்கு உங்களோட பேங்குக்கு நீர் நாளைக்கு விடிய வேணாம் பின்னர் 2:30க்கு வேற 2:30க்கு வர கல்லர் 3 மணிக்கு ஓடுறது பூண்டி இருக்கும் பாரு எனக்கு 10 ரூபாய்க்கான காரணம் இந்த ஓடிபி அனுப்பாததுக்கான காரணம் எனக்கு தெரியும் நாளைக்கு நீர் வேற ஒரு 3:30க்கு வேற நீ சொன்னதை வச்சு பாக்குறேன் என்ன நம்பரை காட்டாத பின் நம்பரை கொடுக்காத பின் நம்பரும் கொடுபட்டு நம்பரும் எடுத்துட்டியான்னு சொன்னா எந்த சிம்முக்கு வராம ஓடிபி அதை என்னன்னு காசு எல்லாம் பண்ணி நீ அதை சொல்லு எனக்கு இந்த காட்டு தேவை எனக்கு இந்த காட்டு தேவை ஐயோ இந்த காட்டு இப்ப நீ தர வேண்டாம் இந்த காட்டை நீ நாளைக்கு கொண்டு போகும் எல்லாம் முடிச்சு நான் தந்துட்டு போனாதான் சொல்ல சொல்லலாம் இல்ல வேற இல்ல இந்த காட்டை நீர் கொண்டு போகும் நாளைக்கு நான் உனக்கு எவ்வளவு காசு வச்சிருந்தோம் அவ்வளவு காசை போட்டு தாரேன் எந்த காசாவது நான் போட்டு தாரேன் நீ நாளைக்கு 2:30க்கு வருவோம் வந்துருவோம் நான் வருவேன் நான் வராட்டியும் வரவே இல்லை 40 பேர் வந்து நிப்பாங்க பொண்ணு தட்டியோட வேற சிஸ்டம் முழுக்க வரும் இதுகள் எங்கேயோ பேஸ்புக்குகள் யூடியூப்ல பார்த்து போட்டு அதுதான் வந்து இங்க இருந்து கலத்தறதான் நான் என்ன செய்கிறேன் நான் பேங்க் நடத்துறதோ கவுன்சிலிங் ஆஃபீஸ் நடத்துறேன் பேங்க் நடத்தி தான் கட்ட வீடுகளை கட்டி வச்சிருப்பீங்க
உங்களை வந்து ஜனாதிபதிக்கு முதல் சொல்லணும், நம்பர் எடுத்து சொல்லுவாங்க. ஜனாதிபதி செயலகம் மாவட்ட கொடுமண்டு போனீரண்டா அதுல நான் போனாடிக்கே சொல்லணும், இங்க ஊழல் நடக்குது வந்து பிடிக்க சொல்லி இதெல்லாம் செய்யறாங்களே. இரவு 8:30 ரெயின் ஏறினீரண்டா யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறினீரண்டா அங்க போய் 6 மணிக்கு இறங்கிடுவீர். 6 மணிக்கு எடுத்தீரன்னு சொன்னா அதுல இந்த ஆட்டோ பிடிச்சீரன்னு சொன்னா பெரும்பாலும் 180 ரூபாய்க்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு போயிடலாம். அங்க போய் அந்த வாசல்ல அவங்களுக்கு எல்லாம் இப்படி 4 கதையை சொன்னிருந்தா சொல்லி போட்டு ஜனாதிபதியோட நேர போய் கதை. இப்ப ஜனாதிபதி வெளிநாட்டுக்கு எல்லாம் போய் வந்துட்டாரு, நீ இப்போதைக்கு போக மாட்டாரு. என்னண்டா உலகத்துல அங்க சண்டை நடக்குது, அப்ப உங்க ஃப்ரீயா தான் இருப்பேன். அப்ப போய் நீ ஜனாதிபதியோட சரி நீ இந்த காட்ட போடி அங்க ஜனாதிபதி கொண்டு என்ன காசு இல்லாம எனக்கு 10 ரூபா இருந்த 10 ரூபாய் இல்லாம கொண்டு போனீன்னு சொன்னா அதுல போய்க்கல அதுல உள்ளவங்க எல்லாருக்கும் இந்த பின் நம்பரையும் காட்டையும் கொடுத்து நீ ஜனாதிபதி சீரத்துக்கு போய் ஜனாதிபதியோட காய்ச்சிட்டு வரலாம். அப்ப இந்த சீலெல்லாம் எடுத்ததுன்னா அப்ப நீ எனக்கு ஓடிபி அனுப்புறே இல்ல சொல்லு. அதான் அங்கதான் இருக்கு. அங்க கொழும்புல அங்க போய் நீங்க கேட்டு வேண்டி கொண்டு வா. என்னத்தை கேட்டீங்க? அந்த கொழும்புல பேங்க் இருக்கு தானே, எங்கட பேங்க் அங்கதான் மெயின் ஆபீஸ். அப்ப நீ அந்த மெயின் ஆபீஸ்ல கழிச்சிட்டு அப்படியே ஜனாதிபதியையும் கழிச்சிட்டு அப்படியே நீர் அந்த கொழும்புல சுத்தி பார்த்துட்டு அந்த தாமரத்தராம எல்லாம் பார்த்துட்டு வேற நானும் ஒரு மாசம் ஒரு லீவ்ல நல்ல இதா இருப்பேன். ஒரு மாசத்துக்கு பிறகு வேற பரவாயில்ல. அப்ப இதுல இருந்த 10 ரூபாங்க ஏன்னா அதுக்கு நீ ஓடிபி அனுப்பல எடுக்கிறதுக்கு கார்டு நான் யூஸ் பண்றேன்றதுக்காக ஏன்னு அனுப்பல. இது என்னடா சாணுற முளைஞ்சா இருக்கு. அதான் நான் சொல்றேன், நீ அப்படியே வலிக்கிட்டு போமே. இப்ப ரெயின் வர்றீங்கன்னு கொஞ்ச நேரம் தான். நான் ட்ரெயின்ல போல, நான் போன்ல எடுத்து கேட்பேன். கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர்கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல, கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்